இது ஒரு ஒரு அவசரமான பதிவு. இந்த பதிவை நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்கோ. ஒரு அவசரமான பதிவு. நீங்கள் இப்பொழுது இந்த யூடியூப் தளங்களில் அல்லது டிக்டாக் தளங்களில் பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை சூசைடு. அங்கால தகப்பன் பிள்ளையை தண்டித்ததால் பிள்ளை தற்கொலை. அங்கால தாய் பிள்ளையை ஏசியதால் பிள்ளை நஞ்சருந்தினார். இப்படி நிறைய செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, தயவுசெய்து பெற்றார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளோட நிறைய நேரம் செலவழித்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்னையா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? பிள்ளை பள்ளிக்கூடத்தால் வந்ததுன்னு சொன்னால் பிள்ளை தൻ്റെ ஐபேடும் தൻ്റെ ஃபோனையும் எடுத்து வச்சு கொண்டு இருக்குது. பிள்ளை கதைக்க விடுவது இல்லை. பிள்ளை திருப்பி 4 கதை கதைக்குது. எங்களையே கட்டுப்படுத்துகிறாங்களே இப்போ பிள்ளைகள் எல்லாரும். நாங்கள் என்ன செய்ய? நீங்கள் ஒரு புது நியூஸாக சொல்கிறீங்களேண்டு சில பெற்றார்கள் கேள்விப்பட்டு மனசஞ்சலம் அடையலாம். நானும் ஒரு பெற்றார் என்ற சாரில் நான் சொல்கிறேன், கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் என்ற காது குளித்தாலும் சரி, என் அம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க, நல்லா பேசுங்க. நான் சொல்கிறேன், நான் உளவியல் படியாமல் சொல்லலை, நல்லா பேசுங்க. ஒரு நேரம் அந்த பிள்ளை கோவப்படைகளை சொல்லுங்கள், தம்பி இங்கே வா, இதுதான் காணுகின்ற காட்சி, நான் அந்த காட்சியை உனக்கு சொல்கிறேன். பேசி சொன்ன நான் இவ்வளோ நாளும் கேட்க இல்லை, இப்போ காணுகிற காட்சியை பாருங்கள். என்னென்ன உலகத்தில் நடக்குது. உங்களுடைய ஸ்கூல் பேக்குகளில் வேறு ஒரு பொருளை வைப்பார். பாடசாலை போய்க்கல சைக்கிளில் மெல்ல போங்கோ. வகுப்புக்கு வந்த கன நேரம் ஃபோனை பார்க்காதீங்க, ஒரு கொஞ்ச நேரம் பாருங்க, பிறகு படிங்க. எல்லா சுதந்திரத்தையும் பிள்ளைகளே கொடுங்க. நான் தான் சொல்கிறேன், எல்லா சுதந்திரத்தையும் கொடுங்க. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற எச்சரிங்க. திருமறையை பாருங்கள், பைபிளில் புனித வேதாமத்தை பாருங்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் எச்சரித்து தான் சொன்னவங்க, யாரும் ஹாப்பி நியூஸ் சொல்லிங்க. இது செய்தால் சோதம் குமாரோவே உனக்கு ஐயோ. ரைட்? இயேசு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அழுதார் என்று இருக்கிறது. இயேசுநாதர் என்ன சொல்கிறார்? தேவாலயத்துக்கு வருகிறார் பாருங்கள். இயேசுவே கோபம் கொண்டு தான் கட்டியிருந்த துணியை எடுத்து சபுக்கு போல் திரித்து என்னுடைய ஆலயத்தை கள்ளர் புகையாக்க வேண்டாம் என்று அடித்து துரத்தினார். புறாவிக்கவர்களையும் எல்லாரையும் கண்டு பிரட்டி மேசையை விட்டார். ஏன் உங்களால் பிரட்டையிலாது? சத்தம் போடுங்க. பிள்ளை என்ன வன்முறை? நீங்கள் அதை சாஃப்டாகவே இடம் கொடுத்து போட்டு நாங்கள் எங்களுடைய நேரங்களுக்கு தக்க வண்ணமாக ஃபோனை பாவீங்கன்னு அவங்களோட இறங்கி போயிட்டு ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் விட்டால் திருத்தியலாது. தொடக்கத்தில் நீங்கள் பேசுங்க. சரி, சின்னல உங்களுக்கு ஃபோனை தந்து பிள்ளைகளை சொல்லுங்கள். ஓப்பனாக கதை எங்கள் பிள்ளைகளோட பேசுங்க, ஒரு தப்பும் இல்லை. சொல்லுங்கள் பிள்ளைக்கு உண்மையாக. நீ ஒரு வயது வேற உனக்கான விஷயங்களை நாங்கள் செய்வோம், அது வரையும் பொறுமையாக இருந்து படிக்கணும். புத்தியே சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். தேவையில்லாமல் நாங்கள் பிள்ளைகள் முடிவு எதுவும் எடுத்து அந்த முடிவையும் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் முடிவெடுக்க இயலாது ரெண்டு திருப்பி நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்படி செய்திகளை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறது பெற்றார். ஐயோ, பிள்ளைக்கு இப்படி சொன்னால் கோபப்பட்டுருவானோ, இப்படி சொன்னால் பிரச்சனை வந்துடுமோ, அப்புறம் என்னில் வந்துடுமோ, அல்ல ஆண்டவரே என்று நாங்கள் யோசிக்கிறபடியாகத்தான் அந்த கேப்பை பயன்படுத்தி பிள்ளைகள் சீட்டிங் செய்கிறார்கள். அப்ளை பண்ணி பாருங்கோ, சரியாக வரும். நன்றி. God bless you all.